எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன் எஸ்ஆர் காசுலேருந்து. எஸ்ஆர் காசு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்டில் ஆர்காட் டவுனில் ஆர்காட் டு விசாரம்பூர் ரூட்டில் மாசப்பட்ட லொக்கேஷன் தாங்க இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான எர்டிகா ZXi ப்ளஸ்ஸு சிஎன்ஜி வித் பெட்ரோலுங்க. இது வந்து சிஎன்ஜிலையும் ரன் பண்ணிக்கலாம், பெட்ரோலையும் ரன் பண்ணிக்கலாம். சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட இன்பில்டு தானுங்க. இது வந்து தனியாக அசம்பிள்டு கிடையாது. டாப் அண்ட் வேரியண்ட். இன்றைக்கி நீங்கள் இந்த வண்டி வாங்கினீங்கன்னா ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 lakhs அபோவ் வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா மினிமம் 60 to 90 days வந்து எடுத்துப்பாங்க உங்களுக்கு வண்டி டெலிவரி கொடுக்க. பட் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி டு ஸ்டாக் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா வண்டி செக் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த வண்டியோட கஸ்டமர் கோட் பண்ணிக்க ப்ரைஸ், இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் பார்ப்போம். 2022 மாடல், 23 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனரில் இருக்க ZXi ஆப்ஷனல் சிஎன்ஜி வித் பெட்ரோல் வண்டிங்க. வெறும் 10,000 கிலோமீட்டர் ஓடின சிஎன்ஜி வண்டிங்க. வாங்க இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் ரொம்ப அட்ராக்டிவான கலராக கொடுத்துருக்காங்க, சில்வர் ப்ளூ. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வித் ப்ளூ கலரில் இருக்குது. இந்த வண்டியோட நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சி நம்பராக இருக்குது, 2020. இந்த நம்பருக்காகவே வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியோட ஃபியூச்சர் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித் சிஎன்ஜியில் ரன் ஆகிற வண்டிங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2022 23 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குங்க. வண்டி வந்து நேரில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியெல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஷோரூமில் என்ன கண்டிஷனில் இருக்குமோ அதே கண்டிஷனில் தாங்க சேம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட வர எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ், கம்மி கிலோமீட்டர் ஓன வண்டி தாங்க மேக்ஸிமம் நம்ம ப்ரொக்யூர் பண்ணிகிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து. கஸ்டமர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட பார்க் அண்ட் சேல் கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் வண்டியை சேல் பண்ணனால நீங்கள் பார்க் அண்ட் சேல் கேட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக சேல் பண்ணி கொடுக்குறோம். வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்தவரைக்கும் நம்ம குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க. வண்டி புதுசாக ஷோரூமில் எடுத்தால் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இன்டீரியர்லேயும் வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கம்பெனியோட ஃபுல் ஃபிட்டிங்ஸே வந்துருங்க. சீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ் இருக்குது. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஏர் பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. இதுலையுமே வந்து உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, பவர் மிரர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி புஷ் பட்டன் ஸ்டார்ட். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூல் கீயோடவே வண்டி வந்திருக்கு பாருங்கள். வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள், வெறும் உங்களுக்கு வந்து 10,000 கிலோமீட்டர் சம்திங் தான் ரன் ஆயிருக்கு கிலோமீட்டர். வித் பியூர் பெட்ரோல் வித் சிஎன்ஜிங்க. சிஎன்ஜிலையும் ரன் பண்ணிக்கலாம், நம்ம பெட்ரோலையும் ரன் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிடும். நமக்கு சிஎன்ஜியில் இருக்கும்போது சிஎன்ஜி, பெட்ரோல் இருக்கும்போது பெட்ரோலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பெட்ரோலில் இருக்கும், அதுக்கப்புறம் ரன் பண்ண பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக சிஎன்ஜியாக கன்வெர்ட் ஆகிக்கும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு ஒரு 30 மைலேஜ் வருங்க பர் கேஜிக்கு. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் கேஜி டைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணுவாங்க. பெட்ரோல் மட்டும்தான் லிட்டர் டைப்பில் வந்து டேங்க் ஃபில் பண்ணுவாங்க. இதோடைய சிஎன்ஜியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 kg வரும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 240 வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும். அதே மாதிரி ஏசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு மைலேஜ் நல்லாவே இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஃபுல்லி லோடடாக கம்பெனியோட இன்பில்டுமே வந்துடுங்க. நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் பண்ண வேண்டியதில்லை. கஸ்டமருமே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 எக்ஸ்ட்ரா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் பம்பர், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ரிவர்ஸ் கேமராலாம் அடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு செகண்ட் ரோ, தேர்ட் ரோ எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. செகண்ட் ரோலையும் உங்களுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, தேர்ட் ரோலையும் ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ, தேர்ட் ரோ ரெண்டுமே சேர்த்து கவர் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியுமே கொடுத்துருக்காங்க. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் கலரில் கொடுத்துருக்காங்க, சில்வர் வித் ப்ளூ. வண்டி நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டி மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வந்து வண்டி பாருங்கள், வண்டி நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. டீசல் பெட்ரோல் டேங்க் கவர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பெட்ரோல் வித் சிஎன்ஜின்னு சொல்லிட்டு. வண்டியோட அலாய்ஸ்மே டயரில் இருந்து நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு எதுவுமே பண்ண வேண்டாங்க. அப்படியே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியாக நீங்கள் ட்ரிப் கிளம்பிடலாம். வாங்க இந்த வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 2022 23 ரெஜிஸ்ட்ரேஷன், பெட்ரோல் வித் சிஎன்ஜி எர்டிகா ZXi ப்ளஸ் ஆப்ஷன் வித் 4 ஏர் பேக்ஸ், டைமண்ட் கட் அலாய்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஏசி எல்லாமே வந்துடுங்க. இந்த வண்டி ரன்னிங் ஆயிருக்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு. அந்த 10,000மே கம்பெனி சர்வீஸில் இருக்குது. இந்த வண்டியோட நம்பர் விசிபிலிட்டிஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கம்பெனியில் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வந்து வண்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா up to 10 lakhs வரைக்கும் பண்ணலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷன் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பேன் ஆதார் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் எலிஜிபிள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். மோர் டீட்டெயில் தெரியணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.